இல்லை கைஸ், உங்களுக்கு ஒன் டேப் ட்ரிக்கெலாம் பழகணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒன் டேப் விடும். இது 100% உண்மை கைஸ். சரிங்களா? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 100ல் வச்சுக்கோங்க. மேலே இருக்க ஒரு இதை மட்டும் 167ல் மட்டும் வச்சுக்கோங்க கைஸ். 200ல் வச்சுடாதீங்க, உங்களுக்கு எய்ம் ஒரு இது விழாது. கரெக்டாக 67 வச்சுருக்கோங்க. அடுத்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்ஸும் தேவையில்லை. இந்த இதில் ஒரு செட்டிங்ஸும் மாற்ற தேவையில்லை. அடுத்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து ஒரு இது தேவையில்லை. இது வச்சுக்கோங்க. இது எப்படி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்துக்கோங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கும் எல்லாமே. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வச்சிடணும். ஆப்போசிட்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக விளாட இருக்கும். ஹெச்பி 10 பார்த்திங்கன்னா ஆனில் வச்சுட்டேன். ஆஃபில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனில் எல்லாமே ஆனில் இருக்கும். நீங்கள் ஆஃபில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் விளாடுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம ட்ரைனிங்கில் போயிட்டு அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன சேனலுக்கு பேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லா செட்டிங்ஸும் மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேப் அடிக்கிறதுக்கு முக்கியமான கன்று இந்த கன்று எடுத்துக்கலாம். எக்ஸம்னைட் எடுத்துக்கலாம். க்ரோஸா எடுத்துக்கலாம். அடுத்து எஸ்விடி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த G36 எடுத்துக்கலாம். இந்த கன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த எடுத்துக்கலாங்க பாருங்க கைஸ். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒன் டேப் வந்து சொல்லும். நான் இதில் அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சில இதில் மட்டும்தான் எய்முலாக் ஆகாது, மிச்ச எல்லாத்துலேயுமே எய்முலாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும் போது எனிமி அடிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேப் விடும். ஷார்ட்டில் நின்னீங்கன்னா ஒன் டேப் விடாது. அது ஷார்ட்டில் நின்றுட்டு அவங்க நீங்கள் ஒன் டேப் வச்சிங்கன்னா அவன் கண்டிப்பாக எய்முலாக் ஆகிடுவான். அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே தூக்கிட்டே போகணும். அவன் எனிமி மேலே வச்சுட்டு அப்படி தூக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒன் டேப் விடும். மண்டையில் எய்முலாக் ஆகிடுச்சு பாருங்கள் எனக்கு. நான் அதே இடத்துல தான் வச்சுருந்தேன். நீங்கள் ரீலோட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அதே இடத்துல வச்சுக்கோங்க. கையை எடுத்துக்கோங்க நீங்கள் ரீலோட் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் ரீலோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீலோட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இப்படி மேலே தூக்கிட்டிங்கன்னா மேலே போயிடும், எய்முலாக் ஆகாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. பாய் கைஸ்.